அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நான் அனுபவிக்கிற இந்த துன்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் அனுபவிக்கிற வேதனைகளை, அவமானங்களை, நிந்தைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோபுவைப் போல ஒரு பயங்கர சோதனைக்குள் கடந்து போனவர்களை நாம் பார்க்க முடியாது. அவரைப் போல ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்களையும் பார்க்க முடியாது. அவ்வளவு முன்மாதிரியான ஒரு நல்ல தெய்வ மனுஷனாக நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். இவரை குறித்து வாசிக்கும் போது அவருக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தது. எல்லாவற்றையும் இழந்து போனார். மனைவி கூட அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். நண்பர்கள் பல முறை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்படி குற்றப்படுத்தும் போது அவர் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கக்கூடும். அவருடைய புலம்பல்களை பாருங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனைக்குள் இருக்கிற போது ஒரு பயங்கர விசுவாசம் நிறைந்த வார்த்தை. அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். இப்பொழுது நான் போகிற பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள எழும்ப வேண்டும் என்று இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். ஏன்னா நம்ம பல நேரத்துல நாம போகிற பாதையை, நாம் அனுபவிக்கிற துன்பங்களை, கஷ்டங்களை பார்க்கும்போது நம்ம நிறைய நேரம் சொல்றோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன், இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், என் சரீரத்துல பயங்கர வேதனை, என் குடும்பத்துல பயங்கர போராட்டம், பல்வேறு இடங்கள்ல நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவர் ஒரு காலம் மறக்கவே மாட்டார். அவர் மனது உருகுகிற கர்த்தர். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் நம்மை உருவாக்குவதற்காக அல்லது நம்மை மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போவதற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுவதற்காக, நாம் நிலை நிற்பதற்காக தேவன் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதைகளை கடத்தி கொண்டு போகலாம். அல்லது தாமதமாய் தேவன் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக இப்பொழுது இந்த பாதையிலே நடத்தலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, தாவீதின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கிற்று. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அவரை நிரப்பெற்று ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் அபிஷேகத்தை இழந்து போன சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு கீழாக தாவீது அடங்கி இருக்கிறார். சவுல் தாவீதை விரட்ட ஆரம்பிக்கிறான், கொலை செய்ய முயற்சிக்கிறான், பல துன்புறுத்தல்களை கொடுக்கிறான். ஆனாலும் கூட தாவீது ஒரு பக்கம் தேவன் தாவீதை உருவாக்கி கொண்டே வருகிறார். சவுல் மரித்த பின்பு தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைத்தார். இந்த இடைப்பட்ட காலத்திலே தாவீது எவ்வளவு நெருக்கப்பட்டார், எவ்வளவு வேதனைக்குள் கடந்து போனார், எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். அப்பொழுது அவர் சொல்லியிருக்க கூடும், இப்ப நான் போற பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அவர் இப்படி கேட்டிருந்தார் எப்படி இருக்கும், ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் என்னை ராஜாவாக்குறதுக்கு அபிஷேகம் பண்ணினீர், ஆனால் நான் இப்பொழுது காட்டு பகுதியிலே, வெளியிலே, புற தேசத்திலே நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டாரா? இல்லவே இல்லை. அவர் பொறுமையோடு காத்திருந்தார். தெரியும் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறது என்னை ஒரு நன்றாக உருவாக்கி பயன்படுத்துவதற்காகத்தான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதே போல அருமையான சகோதரா சகோதரி, இப்போ நீங்க கடந்து போகிற பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ நீங்க அனுபவிக்கிற துன்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார்.
எப்படி தெரியுமா? 139ஆம் சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் போது முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் என்னை நீ சூழ்ந்திருக்கிறீர். இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அணுவுமாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமாய் யோபு எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தாரோ, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, அதே போன்ற ஒரு நாள் வரும். அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். இந்த யோபுவை போல நாமும் சொல்லுவோம், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆனால் இப்பொழுது நான் போகும் வழியை, நான் அனுபவிக்கிற இந்த பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நம்முடைய அன்பான பிள்ளைகள் எத்தனையோ பேர் நெருக்கப்படலாம், துன்பத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போகலாம். இது காலை நேரத்திலே சோர்ந்து போயிருக்கிற அவங்க உள்ளத்தை தேற்றி எழுப்புங்கப்பா. இந்த யோபுவை போன்ற ஒரு விசுவாசம், ஆழமான நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நிலைநிறுத்தி ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.